ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இருந்தோம். இப்போ எங்கள் சொந்த ஊர் அருப்புக்கோட்டைக்கே வந்தாச்சு. ஆஃப்ரிக்காவை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஊரில் இருந்து தான் எல்லா வீடியோஸுமே வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலில் இப்போது பொங்கல் சீரீஸ் வீடியோஸ் தான் போய்கிட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோ விளையாட்டு போட்டி வீடியோ போட்டிருந்தேன், கீழே லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சண்டே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி நடந்தது. இன்றைக்கி ஆக்சுவலாக மண்டே வந்து கோல போட்டிக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெருவெல்லாம் கூட்டமாக இருக்கும்போது ஏதோ சண்டையோ அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, எல்லாருக்குமே தனித்தனியாக லாட் எடுத்து நம்பர் கொடுத்துருவாங்க. தெருவெல்லாமே பாக்ஸ் போட்டு நம்பர் வரிசையாக போட்டுருவாங்க. நம்மளுக்கு எந்த நம்பர் வந்திருக்கோ அங்கே போய் நம்ம கோலம் போடலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த நெட்டு தெருவே வந்து பத்தலை பாக்ஸ் போட்டதுக்கு. சைடு தெருவிலலாம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 கோலம் வரைக்கும் போட்டிருந்தாங்க எல்லாருமே. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். என்னோடய நாத்தனார் அவங்களுமே சூப்பராக கோலம் போடுவாங்க, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே 2 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் கோலம் போடுறனால ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மட்டும் கொடுத்தா நிறைய பேர் வந்து ஏமாந்துருவாங்க. அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கோலம் வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சுடுவாங்க. அதாவது ஆர்ட் தனியாக, ரங்கோலி தனியாக, அதுக்கப்புறம் புள்ளி கோலத்துக்கும் தனியாக வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த 3 கேட்டகரிக்குமே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்ட்டு 3 ப்ரைஸஸ் வரும். ஸோ அதனால் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக கோலம் போட வருவாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது தெரு ஃபுல்லாக அப்படின்னு. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இப்படி தான் போட்டுட்ருந்தோம். அன்றைக்கி ஒரு கோலத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பேர், அதாவது கோலம் போடுறதுக்கு ஒருத்தர், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர்னு 2 பேர் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைமிங் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துருக்குற அந்த பாக்ஸுக்குள்ளே கோலம் போடணும். அதே மாதிரி அந்த 2 பேர் தான் போடணும். கொடுத்த டைமிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் கோலம் போட்டி நடந்துகிட்ருக்கு. கோலம் போட்டுட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமான டென்ஷனு. ஐயோ டைம்குள்ளே முடிக்க முடியாதோ அப்படின்னு ஒரு பதட்டம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 1 ஹவர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 1 ஹவருக்குள்ளே யாராலையுமே கோலம் வந்து முடிக்க முடியலை. அப்படிங்கிறதுக்காக கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி எல்லோரும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சு ஜட்ஜஸ்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லார் கோலத்தையும் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. எல்லாருமே சூப்பராக போட்டிருந்தாங்க கோலம். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோலத்தையுமே வீடியோவில் காட்டலை, சில கோலங்கள் மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஸோ அதனால் என்ன இவ்வளோ தான் இருக்குது நிறைய சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க யாரும். கொஞ்சம் கோலம் தான் காட்டியிருக்கேன். இதில் எந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இது என்னோடய நாத்தனார் வந்து போட்ட கோலம். அவங்க வந்து ரங்கோலி எடுத்திருந்தாங்க. இது நான் போட்ட கோலம். நான் வந்து ஆர்ட் கேட்டகரியில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக மயில் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கோலம்னாலே 3D ஸ்டைல் கோலம் தான் நிறையா போடுறாங்க. இந்த கோலமுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க. எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு தான் தெரியலை. மண்டே வந்து கோல போட்டி முடிஞ்சிருச்சு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் குட்டீஸோட டான்ஸ் எல்லாம் நடக்கும்போது தான் கொடுத்தாங்க. நம்ம கோலத்துக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். என் நாத்தனாரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கோலம் போடுவாங்க. அவங்க ஏரியா கோல போட்டியில் எப்போவுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது ரங்கோலியில். நம்ம கோலத்துக்கும் ஆர்ட் கேட்டகரியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. 2 பேருக்குமே ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க. ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. இதை கண்டிப்பாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் வீடியோவும் எடுத்தேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோலப்போட்டி நடந்த அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாது. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு கூட்டிகிட்டு வந்து விட்டவங்க தான் சொன்னாங்க. இந்த தாத்தா பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஆஃப்ரிக்காவில் இருக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு சரியாக நடக்கக்கூட முடியலை. வாக்கரில் தான் ஆட்டோவில் வந்து இறங்கி நம்ம வீட்டு படியெல்லாம் ஏறி வந்திருந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்மளை பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. வரும்போதும் சும்மா வரல, எனக்காக வந்து ஸ்வீட்டு, காரம், பூவு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது ஆக்சுவலாக நான் வெளியே கிளம்பி வண்டியில் போயிட்டுருந்தேன். இடையில நிப்பாட்டி உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா திருப்பி வீட்டுக்கு வந்தேன் நானுமே. தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. 80ஆம் கல்யாணம்லாம் பண்ணிட்டாங்களாம் அவங்க பசங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே வந்து நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை தேடி வரும்போது நம்மளுக்குள்ள அந்த உணர்ச்சி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இந்த மாதிரி வயசானவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு. நான் ஊருக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாத்தா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்களாம், அந்த பொண்ணை போய் பார்க்க போகணும், ஒரு நாள் போவோம் போவோம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். எப்படியோ ஒரு நாள் வீடு கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. இந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மாஸ்டராக இருந்தவங்க, முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. அவரால் நடக்க முடியலை, வெளியே எங்கேயும் போக முடியாதுங்கிறதுக்காக அவங்க பசங்க வீட்லேயே நல்ல பெரிய டிவியாக மாட்டி கொடுத்துருக்காங்களாம், நெட் கனெக்ஷனோட. ஸோ அதில் தான் உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் குழந்தைங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. உங்களை நேரில் பார்க்கணும் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இங்கே ஊருக்கு வந்த ரீசனாக சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பேரண்ட்ஸை வந்து பார்த்துக்கணுன்னு யாரும் நினைக்கிறதில்ல. எல்லாருமே ஃபாரின் லைஃப் தேடி போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அத்தை மாமா கஷ்டப்படுறாங்கன்னு அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கானுங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு மனசுக்கு பட்டதை நான் செஞ்சேன். அத்தை மாமா கிட்டேயும் உட்காந்து பேசிட்டு போனாங்க. நான் முக்கியமாக அவங்கள பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு வந்து நல்ல மருமக கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் நம்ம இருக்கும்போது நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்காங்க. நம்ம மேடம் ஜாக்கை பற்றி கூட கேட்டிருந்தாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க இப்போ நல்லா சமைச்சு கொடுக்குறாங்களா அவங்க ஹஸ்பண்ட்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அங்கே பண மதிப்பு எப்படி, உங்களுக்கு சேலரி எப்படி பத்துமா அப்படிங்கிறத நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேட்டாங்க. நானுமே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக வந்து டைம் கிடைக்கும்போது அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போகணும். நம்ம ஏரியா பொங்கலுக்கே வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து வருவாங்க, பழைய ஆளுங்கள்லாம் வருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுமே 2-3 பேர், நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வந்தவங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே அடையாளம் பார்த்து உங்கள் வீடு இங்கே தான் இருக்கா, நீங்களும் இந்த ஊர் தானா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. எல்லாரையுமே வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணேன். 80ஆம் கல்யாணம் முடிஞ்சவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கே வந்து ஒரு கொடுப்பனை வேணும் தான் சொல்லுவோம். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் நான், குட்டீஸு, அத்தையுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து தாத்தா வந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்களுக்குலாம் 50 ரூபா கொடுக்குற பழக்கம் இருக்கான். அவங்க பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய 50 ரூபா கட்டு வச்சுருந்தாங்க. நான் எல்லாருக்குமே கொடுப்பேம்மா இப்படி, அதுதான் என்னோடய பழக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே 50 ரூபா கையில் கொடுத்தாங்க ஆசீர்வாதம் வாங்கினவங்களுக்கு. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸோட ஆசீர்வாதங்கள் தான் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணும். இன்னும் நல்ல வீடியோஸ் போடணும், நிறைய வீடியோஸ் போடணுங்கிறது எனக்கு வந்து அப்போ தோணுச்சு. தாத்தா வந்து கேட்டார், ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடுறது இல்லையாம்மா, நீ வந்து ஸ்டாப் பண்ணிடாத, ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார். ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அதனால் இதே வந்து ஒரு வேலையாக நான் வச்சு பண்ணிகிட்ருந்தேன். டெய்லி வெளியே போக, வீடியோ எடுக்க, எடிட் பண்ண அப்படிங்கிறது எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. ஆனால் இங்கே வந்து நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஃபேமிலியை பார்த்துக்கிற வேலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கிடைக்கிற டைமில் வந்து நான் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். இந்த பொங்கல் டைம்லலாம் சுத்தமாக டைமே கிடைக்கல. வீடு ஃபுல்லாக கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கவனிக்கவே நமக்கு நேரம் சரியாக போச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேருந்து கண்டிப்பாக வீடியோஸ் ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸாவது வீக்லி நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்பவும் போல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பாட்டியுமே பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு நல்லா வயசாகிடுச்சு. அவங்களும் வந்து கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து சும்மாவே இருக்க மாட்டாங்களாம். ஏதாவது ஒரு வேலை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன், நான் எனக்கு வந்து டெய்லரிங் தெரியும், இப்போ வரைக்கும் தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய வேலைகள் வந்து பார்த்துருக்காங்களாம். சாரீஸ் விற்கிறது, அது மாதிரி பாத்திரங்கள் விற்கிறது. முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரி வீட்டில் தான் விற்பாங்க. தவணை முறையில் கொண்டு போய் வாங்குவாங்க. அதே மாதிரி நான் செஞ்சேன். நான் போய் வாரம் போய் தவணை வந்து வசூல் பண்ணிட்டு வருவேன். நானுமே சும்மாவே இருக்க மாட்டேம்மா, நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு போய் அங்கே வெளியிடங்களுக்கு தைரியமாக போய் அவங்க கூட பேசி வீடியோ எடுத்ததை பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்போலேருந்தே வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க போல் தாத்தா. குட்டீஸ்க்கு டான்ஸுக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்க போகணும்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து கிளம்புனோம். அதுக்கு தான் நான் போயிட்டே இருந்தேன். இவங்க வராங்கன்னு தெரிஞ்சதும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு என் சிஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு
நான் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வரீங்களா வரீங்களா அப்படின்னு. நான் வரல, இப்போதைக்கு என்னால் வர முடியாது, நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளை பார்க்குறதுக்குன்னு வரும்போது நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கக்கிட்ட உட்காந்து பேசினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இவ்வளோ வயசானவங்க நம்மளை தேடி வராங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். இவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணேன். மாமாவுமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருந்தாங்க இவங்க வரும்போது. அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மருமகளை பார்க்க வந்திருக்காங்க, வீட்டுக்கு வாங்கன்னு அத்தை வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாமாவும் வந்தார் வீட்டுக்கு. ஸோ அவர்கிட்டையும் உட்காந்து நல்லா பேசி சிரிச்சிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் எல்லாருமே. ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் லைஃப் லாங் வந்து இந்த மீட்டிங்கை வந்து நான் மறக்கவே மாட்டேன். என்னை தேடி இவ்வளோ வயசானவங்க வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத சத்தியமாக மறக்கவே முடியாது. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. கோலம் பார்த்துருப்பீங்க, கோலம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைபர் மீட்டிங், இந்த தாத்தா வந்து நம்மளை பார்த்தது உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஆஃப்ரிக்கா பற்றின வீடியோஸ் இருக்குது, எல்லாமே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே. நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோஸை உங்களுக்காக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.